பத்திரிகையாளர் திரு கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைகின்றார். சார் வணக்கம். இந்த மற்றவங்க சொன்ன கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. பாமக 2ஆ இருக்கு, அதிமுகல இருந்து பிரிந்து போனவர்களையே இணைக்க முடியல அப்படிங்கிற சிக்கல்கள்லாம் ஏற்படுது. அப்போ அதற்கான முயற்சி இன்னைக்கு தேமுதிக சந்திக்கிறதோ இல்ல பாமகவோட ஒரு பாலம் அமைக்க முயற்சியோ நம்ம பார்க்கிறோம். பட் அந்த வெளியே போனவங்க டிடிவி ஓபிஎஸ் மாதிரியான எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பதில் அப்படிங்கிற கேள்விகளும் பல பத்திரிகையாளர்கள் இங்க முன் வச்சாங்க. உங்களுடைய பார்வை. ஓகே, நம்ம மீண்டும் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். இந்த பலதரப்பட்ட பார்வைகள் வைக்கப்படுறதை பார்க்கிறோம். திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் மதுரையில ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறார். அவர் ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. சமீபத்துல அவருடைய தாயார் மறைவு அது போன்ற விஷயங்களுக்காக அந்த துக்கம் கேட்பதற்கு ஒரு மரியாதை நிமித்தமா சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. பட் அப்கோர்ஸ் எப்போதும் போல அந்த கிளாஸ் இருக்கவே இருக்கு இல்லையா? 2 அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது அரசியல் பேசாம இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எப்போதுமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் நம்பிக்கை பெற்ற ஒருவராகவும், குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இபிஎஸ் அவர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒருவராகவும், தொடர்ந்து அவருக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒருவராகவும் அறியப்படுகிறார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. சோ மதுரையில யார் வேணா சந்திச்சிருக்கலாம். ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய சந்திப்பு அப்படின்னும் போது அது இன்னும் கூட சில கேள்விகளை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மேட்டூர் தொகுதியுடைய பாமக எம்எல்ஏ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியதும் கூட அவருடைய இல்லத்துல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக, திருமண நிகழ்ச்சிக்காக ஒரு பத்திரிகை கொடுக்க பார்த்தாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய செய்தி. அந்த புகைப்படத்தையும் நீங்க திரையில பார்க்கின்றீர்கள். அப்கோர்ஸ் அவங்க ஒரே ஊரை சேர்ந்தவங்க, சேலம் மாவட்டம் தான் அவரும் மேட்டூர். அங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி, தன்னுடைய இல்ல திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவரை அழைப்பது, மாற்றுக் கட்சி தலைவரா இருந்தாலும் அழைப்பது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை நாகரிகமாகவும் பார்க்க முடியும். இதுல ஒரு அரசியல் என்னங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகளும் தான் இருக்கிறது. ஆனா அதே சமயம் எப்பவுமே இங்க ஒரு கூட்டணி தேர்தல் வரக்கூடிய காலம், இன்னும் சில மாதங்கள்ல கூட்டணி தேர்தல் வரப்போகுது அப்படின்னும் போது இப்படி ஒரு சந்திப்பு நடக்கும்போது இவர் மூலமாக ஏதாவது செய்திகள் சொல்லப்பட்டிருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை பொதுவெளியில பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள்.